எடுத்தவருடைய நிலை வேறு. அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செய்துன்னு சொன்னாச்சுன்னா தமிழர்களுக்கு எதிராக எடுத்த விஷயங்களாட்டு. மோடியுடைய அரசாங்கம் தமிழுடைய நன்மையை மனதில் கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கட்டாயமாக செய்யும். ராஜபக்சேத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இஷ்டப்பட்டபடி தமிழர்களை ஆட்டி படைக்கக்கூடிய நிலைகள் நிச்சயமாக உருவாக விட மாட்டோம். திரு மோடி அவர்களின் அரசு ஒட்டுமொத்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் கவனம் கொடுத்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் தமிழருடைய முன்னேற்றத்திற்காகவும் அதிக கவனம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் நீண்ட நாள் கனவான ராயபுரம் 3வது முனையத்திற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசு கவனம் கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல கொங்கு மண்டலத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அதிகமான கவனம் கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் போன்ற அனைத்து பகுதிகளின் முன்னேற்றத்திற்காகவும் அதிகமான கவனம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தாக சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாணவனுக்கும் அவர் என்ன படிக்க வேண்டும் என்கின்ற முழு உரிமை கொடுக்கப்பட்டாக வேண்டும். ஒவ்வொரு மாணவனுடைய முன்னேற்றமும் தமிழ் சமுதாயத்துடைய முன்னேற்றமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தி படிக்கக்கூடாது என்று ஒரு காலத்திலே நாம் போராடி இந்தியை துரத்தினோம். இந்தியை வெறுத்தவர்களில் ஒருவனாக நானும் இருந்தேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்கையை தாண்டி விட்டோம் என்றால் இந்தி இல்லாமல் முடியல. இங்கே இந்தியை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனையோ கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், என் திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த எம்பிக்கள் ஹிந்தி படிக்கிறத என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு ஹிந்தி படித்து தந்த ஆசிரியர் அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறத நான் பார்க்குறேன். இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க, எனக்கு தெரியும், தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வெளியே வந்து பேசுகிறதுக்கு அச்சப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க, இல்லை அச்சப்படுறாங்க. நான் கூச்சப்படலை, நான் ஹிந்தி படிக்கின்றேன். அன்னைக்கு நான் படிச்சிருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு படிக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. என்னுடைய நிலைமையில் என் தமிழ் மாணவர்கள், என் தமிழ் சமுதாயம் அழிவதை ஒரு காலமும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க விரும்புகிறாங்கன்னா ஹிந்தி படிப்பதற்கு முழு உரிமை அவர்களுக்கு உண்டு. அதை யாராவது தமிழ்நாட்டில் மறுக்கிறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு அவர்கள் நல்லது செய்வதாக நான் கருத மாட்டேன். அதே நேரத்தில் இந்தியை திணிப்பார்கள் என்றால் இந்தி மட்டுமல்ல, சமஸ்கிருதம் மட்டுமல்ல, எந்த மொழியை திணித்தாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசியலுக்காக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதெல்லாம் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது.
இந்த அரசாங்கம் வந்த பின்பாக என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 142 அடி முல்லை பெரியாறு அணையிலே நீர் ஏற்றுவதற்காக ஆய்வுகள் நடத்தப்பட்டு அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்கலாம் தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை இல்லை. அவர் கேரளாக்காரங்களுக்கு சாதகமாக போயிடுவார், தமிழ்நாட்டுக்கு சாதகமாக போயிடுவார், அல்ல கர்நாடகாரங்களுக்கு சாதகம். அவர் ஒருத்தருக்கு சாதகம் போக மாட்டார். அவர் யாருக்கு சாதகமாக போவார் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சாதகமாக போவார். எது நியாயமோ எது தேவையோ யாருக்கு எது தேவையோ அது செய்யக்கூடிய வகையில் இருப்பார். நாம் எந்த நாட்டின் மீதும் யாரும் யுத்தம் துவங்குவதை நாம் ஆதரிச்சே கிடையாது. நம்ம நாடு ஆதரிச்சே கிடையாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு சாரார் பக்கத்தில் போகிறதோ அல்லது ஒரு சாராரை எதிர்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளும் வரக்கூடாது. எதை செய்தாலும் கூட நாட்டினுடைய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நன்மைக்காக தான் அது இருக்க முடியும். இதை உடனடியாக மதத்தில் பார்க்குறதோ ஜாதியில் பார்க்குறதோ அல்லது பிராந்தியத்தினுடைய அடிப்படையில் பார்க்குறதோ சரியில்லாத ஒரு விஷயம். இந்தியர்கள்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்கள், அதில் ஜாதி கிடையாது மதம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்தது இந்தியர்கள். அதனால் வேறு கோணங்கள் எது பார்க்கக்கூடாது. இந்தியாவினுடைய நன்மைக்கு எது தேவையோ அது இந்திய அரசாங்கம் செய்கிறது, மோடி அரசாங்கம் செய்கிறது.